இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகட்டும். என் தேவை என்னவென்று தேவன் ஒருவரே நன்கு அறிவார். ஒரு நகரத்திலே குறிப்பிட்ட இடத்தில் உள்ள தன் நண்பனின் வீட்டிற்கு சென்று படிப்பதற்காக வாலிபன் ஒருவன் தன் தகப்பனின் புதிய சக்கர வண்டியை தரும்படியாய் கேட்டுக்கொண்டான். அவன் செல்ல வேண்டிய பாதையை அறிந்த தகப்பனார், மகனே, நீ திரும்பி வரும்போது இருளடைந்துவிடும், எனவே நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு சென்று நான் விடுகின்றேன் என்றார். மகனோ, அப்பா, நான் சிறிய குழந்தை அல்ல, நான் தனியே சென்று வருவேன், அப்படி இல்லை என்றால் நான் செல்ல மாட்டேன் என்று திட்டமாக கூறியதால் அவன் போக்கிற்கு அவனை படிக்கும்படியாக அனுப்பிவிட்டார். இரவு திரும்பும்போது பாதையில் கள்வர்களால் தாக்கப்பட்டான். கள்வர்கள் இவனை காயப்படுத்தி சக்கர வண்டியை எடுத்துச் சென்று விட்டார்கள். மகன் உயிர் தப்பியது போதும் என்று தகப்பன் தன் மனதிலே சொல்லிக் கொண்டார். பிரியமானவர்களே, அந்த வாலிபனின் தேவை அவன் நண்பன் வீட்டிற்கு சென்று மறுபடியும் திரும்புவதாயிருந்தது. அவன் புத்திக்கு எட்டியபடி தனக்கு ஒரு சக்கர வண்டி கிடைத்தால் விகுதியானதை தான் பார்த்துக் கொள்வேன் என்று நினைத்திருந்தான். இதேபோல்தான் இன்று பலரின் வேண்டுதல்களும் இருக்கின்றது. கர்த்தராகிய இயேசு எங்களுக்கு பூரண சமாதானம் தருகின்றேன் என்று அழைக்கும் போது நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல கை நிறைய உழைக்கும் வேலை கிடைத்தால் போதும், மிகுதியை நான் பார்த்துக் கொள்வேன் என்று நினைக்கின்றோம். வழியில் இருக்கும் நாங்கள் அறியாத ஆத்துமாவை கெடுக்கும் பயங்கரங்களை என்னவென்று அறியோம். அவை யாவற்றையும் அறிந்த கர்த்தரின் வார்த்தையை கேட்டு நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவை என்னவென்று நம்மை படைத்தவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். யோபு 23:10 இப்படியாய் சொல்கிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று வேதம் சொல்லுகிறது.